தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு தி. வேல்முருகன் அவர்கள் ஆகச்சிறந்த அரசியல்வாதியாக சமீபத்தில் நம் அனைவருக்கும் சிந்திக்க தோன்றும். அதற்கான காரணம் 2026ஆம் ஆண்டு தமிழகம் சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்திருந்தது. ஆனாலும் இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் சந்தித்த போது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய கட்சிகளாக கருதப்பட்டவை, சிறு சிறு கட்சிகளாக கருதப்பட்டவை அனைவரும் திமுகவிடம் 1000 முரண்பாடுகளுடன் தொகுதி பங்கீட்டில் ஈடுபட்டிருந்தாலும் திமுக கூட்டணியை விட்டு விலகுவதாக தெரியவில்லை. புதிய கட்சிகளையே திமுக கூட்டணியை நோக்கி நகர்ந்தன தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் போன்ற கட்சிகள். ஆனாலும் அந்த கூட்டணியில் சிறிய கட்சியாக கருதப்பட்ட பண்ருட்டி வேல்முருகன் அவர்கள் தாங்கள் கேட்ட தொகுதியும் எங்களுடைய விருப்பப்பட்டியலில் இருக்கின்ற தொகுதியும் எங்களுக்கு வழங்கவில்லை என்று மிகவும் தைரியமாக அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட முயற்சி செய்தார்கள். எனவே இந்த செயல் பண்ருட்டி வேல்முருகன் அவர்களை பாராட்டலாம். அதற்கான காரணம் 2026ஆம் ஆண்டு தமிழகம் நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று கடுமையாகவும் ஸ்டாலினுக்கு முட்டுக் கொடுத்த திருமாவளவன், இடதுசாரிகள், வைகோ, காங்கிரஸ் என அனைவரும் தேர்தல் முடிவு வந்த அடுத்த 2-3 நாட்களிலே விஜய்தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய முட்டுக் கொடுக்கும் இடத்தை மாற்றினார்கள். இவர்களை ஒப்பிடுகையில் பண்ருட்டி வேல்முருகன் ஆகச்சிறந்தவராகத்தான் தெரிகிறார். இன்னும் ஒரு படி மேல் பண்ருட்டி வேல்முருகன் அவர்கள் கடந்த காலங்களில் பாமகவில் செயல்பட்டு 2 முறை பாமகவின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு தனிக்கட்சி ஆரம்பித்து கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் பண்ருட்டி தொகுதியில் சூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார். 5 ஆண்டுகளில் ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுகவிற்கு அவர் முட்டுக் கொடுக்க நிச்சயமாக அவர் முயற்சி செய்ததே கிடையாது என்று சொல்லலாம். அதற்கான காரணம் சட்டமன்றத்தில் சபாநாயகரையும் முதலமைச்சர்களையும் குறிப்பிட்ட அமைச்சர்களையும் கடுமையாக விமர்சனம் செய்தவர் பண்ருட்டி வேல்முருகன். 2026ஆம் ஆண்டு நிச்சயம் திமுக கூட்டணியில் இருப்பேன் என்று சொன்ன பண்ருட்டி வேல்முருகன் தாங்கள் கேட்ட தொகுதியும் தங்களுக்கு விருப்பமான தொகுதியும் ஒதுக்காத திமுகவிற்கு நாங்கள் ஏன் கூட்டணிக்கு செல்ல வேண்டும், அப்படி பெரியன்மை மனப்பான்மையில் இருக்கின்ற திமுகவிற்கு எங்களுடைய ஆதரவு எதற்கென்று தைரியமாக தோற்றாலும் பரவாயில்லை திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியில் திமுகவுக்கு முட்டுக் கொடுத்த காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு இல்லாத திமுகவிற்குள் நாங்கள் ஏன் இருக்க வேண்டும் என்று சொன்னது. எங்களுக்கு அதிக தொகுதிகள் கொடுத்திருந்தால் திமுக வெற்றி பெற்றிருக்கும் என்று புலம்பத் தொடங்கியது விசிக. நாங்கள் தேசிய கட்சி, எங்களுக்கு 5 தொகுதிகள் தான் கொடுக்கிறது என்று திமுகவின் மீது கடுமையான விமர்சனத்தை வைத்தது இடதுசாரிகள். எங்களை சொந்த சின்னத்தில் நிற்க விடாமல் எங்களை அடிமையாக பயன்படுத்தினார்கள் என்று வைகோ திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார். இப்படி தேர்தலுக்கு பிறகு விஜய் என்ற மாற்று சக்தி கிடைத்தவுடன் தங்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றிக்கொள்ளும் இந்த திமுகவினுடைய தோழமை கட்சிகளுக்கு நடுவே தைரியத்தோடு தோல்வியை அடைந்தாலும் பரவாயில்லை, அரசியல் வாழ்க்கையே இனி இல்லைனாலும் பரவாயில்லை, தன்மானத்தோடும் தைரியத்தோடும் ஆண்மையோடும் நாங்கள் திமுக கூட்டணியை விட்டு விலகுவதாக அறிவித்த பண்ருட்டி வேல்முருகனை நிச்சயம் நாம் பாராட்டித்தான் இருக்க வேண்டும். 2019, 2021 தனித்து போட்டியிட்ட மக்கள் நீதி மய்யம் 2024ஆம் ஆண்டு எந்த ஒரு தொகுதியும் வாங்கிக் கொள்ளாமல் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்தது. அதன் பலனாக 2026ஆம் ஆண்டு எம்பி பதவியை திமுகவின் சார்பாக கமலஹாசனுக்கு வழங்கப்பட்டது. ஆனாலும் 4 தொகுதிகள் அல்லது 3 தொகுதிகள் வழங்கப்படும், ஆனால் சூரியன் சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்று திமுக சொன்னதாகவும், நின்றால் எங்களுடைய சின்னத்தில் தான் நிற்பேன், இல்லை என்றால் எங்களுக்கு எந்த தொகுதியும் வேண்டாம் என்று தன்மானத்துடன் கமலஹாசன் அவர்களும் சொன்னார். பண்ருட்டி வேல்முருகனையும் கமலஹாசனையும் நிச்சயமாக நாம் பாராட்ட வேண்டும். கிடைத்தால் பதவி, அதாவது மதிமுக போன்று வாய்ப்பு கிடைக்கும்போது நின்றுவிட்டு பிடிக்கவில்லை என்னும்போது புளிப்பதாக சொல்லுகின்ற கதையெல்லாம் சொல்லாமல் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்களுக்கும் மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவரும் பிரபல நடிகருமான திரு கமலஹாசன் அவர்களுக்கும் தன்மானத்துடன் பதவியெல்லாம் கடந்தும் கூட்டணி தொகுதி இதை அனைத்தையும் கடந்தும் தேர்தலுக்கு முன்பே தைரியத்தோடு தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்திவிட்டு அடுத்தடுத்த வேலையை பார்த்த அரசியல்வாதிகளுக்கு நடுவே இதுபோன்ற இடதுசாரிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், மதிமுக, IUML போன்ற சுயநலவாதிகளுக்கு நடுவே திமுகவிற்கு உண்மையாக இருந்த கமலஹாசனுக்கும் திமுகவிடம் தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக தெரிவித்துவிட்டு தேர்தலுக்கு முன்பே கூட்டணியை விட்டு விலகிய வேல்முருகனும் திமுகவின் ஆகச்சிறந்த தோழமை கட்சிகள் என்று கருதலாம்.
இவர்களை போன்று தேர்தலுக்கு பிறகு முதுகில் குத்தாமல் தேர்தலுக்கு முன்பே எங்கள் சுயேட்சை சின்னத்தில் நிற்க முடிந்தால் நாங்கள் தொகுதியை கொடுங்கள், உங்கள் சூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அப்படி எங்களுக்கு தொகுதியே வேண்டாம் என்று ஆண்மையுடன் சொன்ன கமலஹாசனும், நாங்கள் கேட்கின்ற தொகுதியை கொடுங்கள், இல்லை என்றால் உங்களுடன் கூட்டணியே தேவையில்லை, அதற்காக நான் மாற்று கூட்டணிக்கும் செல்ல மாட்டேன், தனித்தே நிற்கின்றேன், அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவினாலும் பரவாயில்லை, எங்களுக்கு கேட்ட தொகுதியை கொடுங்கள், இல்லை என்றால் எங்களுக்கு வெற்றியே தேவையில்லை என்று நிர்ணயித்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்களும் இந்த தருணத்தில் பாராட்டியே ஆக வேண்டும். அரசியல்வாதிகள் என்றால் சுயநலவாதிகளாகவும் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல ரியாக்ட் செய்யக்கூடியவர்களாகவும் மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்களுக்கு நடுவே இந்த இரு தலைவர்களும் கடந்த தேர்தலின் போது ஆகச்சிறந்த அரசியல்வாதியாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சிறந்த தோழமை கட்சிகளாகவும் கருதப்படுகிறார்கள். தேர்தலுக்கு பிறகுதான் இவர்களுடைய அருமை திமுகவினுடைய தலைமைக்கு தெரிகிறது. திமுகவின் தலைமைக்கு மட்டுமல்ல, தேர்தலுடைய முடிவுகளும் தேர்தல் களத்தின் போதும் திமுகவின் தோழமை கட்சிகளுடைய பேச்சுக்களை சரியாக நிதானித்து பார்த்தால் பண்ருட்டி வேல்முருகனும் கமலஹாசனும் ஆகச்சிறந்த அரசியல்வாதி என்பது நம் அனைவருக்கும் புலப்படும்.